அவர் இதே ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு பெரிய லட்சியவாதியாக தான் நாங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்தார். வெளியே வந்து தனி கட்சி ஆரம்பித்தார். அப்புறம் கட்சி மாறினார். அப்புறம் விஜயகாந்த் கிட்ட போனார், யார்கிட்ட போனார். இப்போ அவருக்கு போகிறதுக்கு கட்சி இருக்குதான்னு தெரியல. தாவேக்கா ஆரம்பிச்சோன்னா அங்கே போயிட்டார். அவ்வளோதான். தாவேக்கா சீசன் அது எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. வைகோ மேல வந்து பிரபாகரனுக்கு பெரிய பிரபாகரனை போய் சந்திச்சிட்டார். பிரபாகரனை சந்திக்க கூடாதுன்னு மத்திய அரசு சொன்ன போது அதில் தான் கலைஞருக்கும் வைகோவுக்கும் தகராறு இருந்தது. இன்னும் சொல்ல போனா மத்திய அரசு சொல்லணும்னா கள்ளத்தோணியில் வழியா போய் பிரபாகரனை சந்திச்சிட்டார். திமுகவை தடசு பண்ற அளவுக்கு அது நிலைமை இதாகி போச்சு. அதனால தான் வைகோ கட்சி விட்டு வெளியே போனார்கள். ஒரு லட்சிய பிடிப்புள்ள ஒரு கட்சிகளை வந்து நீங்க வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. திராவிட இயக்கம்னு வரும்போது, சமூக நலன்னு வரும்போது, திராவிட இயக்கங்களை தான் அவங்க மக்கள் இது பண்ணுவாங்க. திராவிட இயக்கங்களை நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. பெரியாரை நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவுதான். சட்டமன்றத்தில் பார்க்கும்போது கேலி கூத்தாரு. அரசியல் தெரிஞ்சவர்களுக்கு கொஞ்சம் நாகரிகமானவர்கள்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஆளுகிட்ட போய் எப்படி மாட்டிக்கிட்டு இருக்குது. நெகட்டிவா தான் போயிட்டு இருக்காரு. ஸ்டாலின் என்ன தைரியமா சொல்றாரு, 6 மாசத்துல எலெக்ஷன் வருங்கிற அளவுக்கு போயிட்டாரு. அமித்ஷாவுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அமித்ஷான்னு வந்து போயிட்டாரு. அவரால் உருவாக்கப்பட்டது தானே தாவேக்கா. இப்போ இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்போ உங்க மகத்தான செல்வ தலைவர் தன்னை வச்சு படம் எடுத்தவருக்கு பதவி, கூட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவருக்கு அரசு பதவிக்கு மறிச்சா போட்டுருக்காரு. ஊழல் செய்பவர்களை விட மாட்டேன், செய்தவர்களையும் விட மாட்டேன், நான் செய்வேன். போதையை ஒழித்து விடுவேன், அதுவே ஒழித்து விடுவேன். அரசியலில் ஊழல் இல்லாமல் நடத்துவேன் எவனாவது சொன்னான்னா அவன் அயோக்கியன். நடக்காது, நடக்கவே நடக்காது. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நேர்காணல் ஐயா காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைகிறார். ஐயா வணக்கம். இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு திமுகவுடன் இருந்த பல கட்சிகள் வந்து தொடர்ந்து திமுக விட்டு வெளியேறி டிவிக்கு நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. கூடவே பார்த்தாச்சுன்னா இப்போ சமீபத்தில் நீண்ட நெடுந்த காலமாக திராவிட சித்தாந்தத்தை ஏற்று திராவிட கட்சிகளோடு பயணித்து திராவிடராகவே பயணித்து ஐயா வைகோ அவர்கள் இப்போ வந்து திமுக கூட்டிலிருந்து விலகி டிவிக்கு பக்கம் போயிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அவர் இதே ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு பெரிய லட்சியவாதியாக தான் நாங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். கலைஞர் ஒரு காலத்தில் எந்த அளவுக்கு போயிருந்தாருன்னா ஸ்டாலினை விட பெரிய தலைவராக அவரை பார்த்தாங்க. தனக்கு ஈக்குவலாக படங்களில் பேனரில் வந்து வைகோ படத்தை போடுறதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தார் கலைஞர். அந்த அளவுக்கு அவரை வந்து பார்லிமெண்ட்டில் அவருடைய பேச்சுக்கள்லாம் பிரமாதமாக இருந்தது. அதெல்லாம் இருந்தது. அப்படி இருந்தார். அது என்னத்தினாலேயே தெரியல. அதை ஸ்டாலின்கிட்ட கோச்சிக்கிட்டு ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்தார். வெளியே வந்து தனி கட்சி ஆரம்பித்தார். தனி கட்சி ஆரம்பித்த போது அது ஒரு கூட்டத்தில் நானே கண்ணால் பார்த்தேன். போட்டி வாங்கி கொண்டு தான் இதெல்லாம் செய்கிறார்கள்னு அவர் பேசினார். முன்னாடி இருந்த ஒரு ஆள் இருந்துருச்சு, நீ எவ்வளோ போட்டி வாங்கிட்டு இப்படி பேசுகிறேன்னு கேட்டான். பொது கூட்டத்தில் கேட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் பேரெல்லாம் குடிச்சவராக ஆரம்பிச்சுட்டு அப்புறம் கட்சி மாறினார். அப்புறம் விஜயகாந்த் கிட்ட போனார், யார்கிட்ட போனார். இப்போ அவருக்கு போகிறதுக்கு கட்சி இருக்குதான்னு தெரியல. தாவேக்கா ஆரம்பிச்சோன்னா அங்கே போயிட்டார். அவ்வளோதான். அது எல்லாம் இன்னைக்கு சீசன், தாவேக்கா சீசன், அது எல்லோரும் போயிட்டுருக்காங்க. ஆனால் இப்போ 2 நாளாக பார்த்தாக்கா ஒவ்வொருத்தராக மாறி திமுக வந்துட்டு இருக்கிறத பார்க்குறேன். ஏதோ ஒரு கட்சியிலேருந்து ஒரு 150 பேர், அப்புறம் தாவேக்கா இவர் வைகோ கிட்டேருந்து பிரிஞ்சு வர்றவங்கெல்லாம் இன்றைக்கி பார்த்தா அது ஒரு 5-6 கட்சியை சேர்ந்தவங்க திமுக பக்கம் ஒரு லட்சிய கொள்கை உள்ள ஒரு கட்சியை நீங்கள் அழிக்கவே முடியாது. ஒரு லட்சியத்துக்கு இப்போ காங்கிரஸ் இருக்குது. என்ன பண்ணி மோடியால் அதை ஒன்றும் பண்ண முடியலையே. அவங்க இருந்துக்கிட்டு தானே இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அகில இந்திய கட்சின்னு எடுத்தால் காங்கிரஸ் மாத்திரம் தானே இது, மோடி இல்லையே. மோடிக்கு விந்திய மலைக்கு கீழே வந்தால் மோடி யாருன்னு கேட்டுருவாங்கல்ல, பானிபூரி விற்கிறவரான்னு கேட்டுருவாங்க. அவ்வளோதான் அவர் மோடி. அமித்ஷாவுக்கு மோடியாவது சில பேர் பார்த்துருக்காங்க. அமித்ஷா எவனுக்கு தெரியும்? சர்வாதிகாரி தான், எவனுக்கு தெரியும்? அதனால் ஒரு லட்சிய பிடிப்புள்ள ஒரு கட்சிகளை வந்து நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. திராவிட இயக்கம்னு வரும்போது, அந்த சமூக நலன்னு வரும்போது, திராவிட இயக்கங்களை தான் அவங்க மக்கள் இது பண்ணுவாங்க. மக்கள் நல கூட்டணியை நீங்கள் ஒன்று ஆரம்பிச்சிங்க விஜயகாந்தை வச்சுக்கிட்டு. என்னாச்சு அது? நீங்கள் கொடுக்காத விளம்பரமா? அப்படியே மக்கள் பொங்கி வழிகிறார்கள். அப்படியே ரொம்ப விஜயகாந்த் பின்னாடி நாடே திரண்டு போகிறதுன்னு விட்டு ஆட்டினீங்க. ஒரு சீட்டு ஜெயிக்கல. ஒரு சீட்டு கூட ஒரு ஒரு ஆறுதலுக்காக கூட ஒரு சீட்டு அவர் ஜெயிக்கல. அதில் தானே அவர் மனசு உடஞ்சி காலியானார். அவர் இறந்ததுக்கு காரணம் அதுதானே. நம்மளை இவ்வளோ தூக்குனாங்க, நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிட்டோமேங்கிற ஒரு அந்த சோகம் தானே அவரை தூக்கி அடிச்சது. அந்த கூட்டணி தூங்குவதற்கு வைகோ ஒரு முக்கிய காரணமாக இருந்தாரா? அதை வைகோலாம் உடனே போயிட்டாங்கல்ல. வைகோ போயிட்டாரு, திருமாவளவன் போயிட்டாரு, யார் போகலை. திமுக அதிமுக 2 தவிர மிச்சம் அத்தனை கட்சியுமே போய் விஜயகாந்த் கிட்ட போய் நின்னாங்கல்ல மக்கள் நல கூட்டணியில்.
ஒரு சீட்டு திமுக ஜெயிச்சது, இது அதிமுக ஜெயிச்சது, அவ்வளோதான். மற்ற எவனும் ஜெயிக்கல. அப்போ தான் தெரிஞ்சது மக்கள் தென்னாட்டு மக்கள் திராவிட இயக்கத்தோடு தான் இருக்காங்கங்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு ஆதாரம். காரணம் என்னன்னா, சமூக நலம், சமூக நீதி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிற வரையிலும் திராவிட இயக்கங்களை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, பெரியாரை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான். இப்போ மக்கள் நல கூட்டணின்னு சொன்னீங்க. இந்த மக்கள் நல கூட்டணி அந்த தேர்தல் காலங்களில் மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஐயா விஜயகாந்த் அவர்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவராகவே இருந்தார். நேரடியாக நம்ம அம்மையார் ஜெயலலிதாவிடம் சட்டசபையிலே வந்து கை நீட்டி பேசினதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவ்வளோ ஒரு வீரியமிக்க ஒரு தலைவராக இருந்து, அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமான ஒரு தலைவராக வந்து செயல்பட்டு இருந்தார். திடீரென்று மக்கள் நல கூட்டணின்னு போயிட்டு ஒரு 0 சீட்டில், நீங்கள் சொன்ன மாதிரி 0 சீட்டில் அவர் தோல்வி அடைகிறாருன்னா திட்டமிட்டு வீழ்த்தப்பட்டாரா விஜயகாந்த்? திட்டமிட்டு வீழ்த்துறதுன்னா உழுவுறதுக்கு அவன் பலகீனமாக இருந்தாங்க தாங்க வீழ்த்த முடியும். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் நான் என்ன திட்டம் போட்டால் என்ன பண்ணிட முடியும்? என்ன பண்ண முடியும்? என்ன உங்களை நீங்கள் ஸ்ட்ராங் இல்லை, உங்களை பூதாகாரமாக காட்டினாங்க. 3% ஏற்றி விட்டாங்க. திராவிட இயக்கங்கள் அடிச்சது. இன்றைக்கும் கூட தாவேக்காவை ஏன் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க? திராவிட இயக்கங்களை அழிக்கிறதுக்கு வருவாங்கன்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது அவர் அடிக்கிற கூத்த பார்த்தா அந்த 3% என்ன பண்ணுறது தெரியாமல் தடுமாறுறாங்க. கூத்தடிக்கிறார் அவர். இன்னைக்கு இருக்கிற அந்த அவரை பார்க்கும்போது, அவருடைய நடவடிக்கைகள்லாம் அசம்பிளி சட்டமன்றத்தில் பார்க்கும்போது கேலி கூத்தா இருக்கு. யாரும் கொஞ்சம் அரசியல் ஞானம் உள்ளவர்கள், கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சவர்கள், கொஞ்சம் நாகரிகமானவர்கள்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஆளுகிட்ட போய் எப்படி மாட்டிக்கிட்டு இருக்குது? நெகட்டிவாக தான் போயிட்டு இருக்காரு அவர். ஸ்டாலின் என்ன தைரியமாக சொல்றாரு, 6 மாதத்துல எலெக்ஷன் வருங்கிற அளவுக்கு போயிட்டாரு. அமித்ஷாவுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அமித்ஷா வந்து போயிட்டாருன்னு அர்த்தம். அவரால் உருவாக்கப்பட்டது தானே தாவேக்கா. இப்போ ஐயா வைகோ அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து விலகிறத வந்து அவ்வளோ ஒரு சாதாரண விஷயமா நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து ஐயா ஸ்டாலினை விட ஒரு மூத்த தலைவர், அதுக்கு முன்னாடியே கழகத்தில் வேலைக்கு பார்த்தவர், அப்படி ஒரு வீரியமிக்க ஒரு பேச்சாளர் வேற. அப்படி இருந்த ஒருத்தர் இப்போ IUML வெளியே போகுது, VCK வெளியே போகுது, அந்த பட்டியலில் அவங்க போனால் போட்டும், அதே மாதிரி வைகோ அவர்களும் போனால் போட்டும், அந்த மாதிரி வந்து வைகோ அவர்களை பார்க்க முடியுமா? ஏன் பார்க்கக்கூடாது? அவர் போகாதவரா? போனவர் தானே, போயிட்டு திரும்பி வந்தார். எல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சு தானே வந்தார். அதான் கேட்டேன், அவருக்கு போகிறதுக்கு இப்போ கட்சி இருக்குதான்னு கேட்டேன். அவர் என்ன சொல்லிட்டு இது திமுக விட்டு போனார்? இவ்வளோ உழைக்கின்ற தோழர்கள் இருக்கும்போது உன் மகன்தான் தலைவரா, குடும்ப ஆட்சி நடத்துகிறீர்களா அப்படின்னு சொல்லி தான் ஸ்டாலினுக்கு எகெயின்ஸ்டா போட்டு தான் கட்சி ஆரம்பிச்சாரு. இப்போ அவருடைய கட்சியில யார் இருக்கா? தான் மகனை தான் வச்சிருக்காரு. எவெல்லாம் இந்த மாதிரி சொன்னாங்களோ அவங்கெல்லாம் அவங்க மகனை தான். அன்புமணி ராமதாஸுக்கு வந்து மந்திரி பதவி கொடுத்தாங்கிற கோபத்தில் தான் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு. யாரா கட்சியினுடைய துணைத் தலைவர்னு பார்த்தா பொண்டாட்டி, யாரா செயலாளர்னு பார்த்தா மச்சான். வடிவேல தானே சொன்னார், வீட்டில் இருக்கிற ஒரு நாய் நத்த குட்டியெல்லாம் அத்தனையும் கொண்டு கட்சியில் சேர்த்துக்கிட்டேன்னாரு. இப்போ இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்போ உங்கள் மகத்தான செல்வ தலைவர் தன்னை வச்சு படம் எடுத்தவருக்கு பதவி, தான் கூட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவருக்கு இப்போ அரசு பதவின்னு வரிச்சா போட்டிருக்காரு. ஊழல் செய்பவர்களையும் விட மாட்டேன், செய்தவர்களையும் விட மாட்டேன், நான் செய்வேன், அவ்வளோதான். அவர் முடிஞ்சு போச்சு, அவர் கதை ஓவர். என்னைக்கு ஒரு தன்னை வச்சு படம் எடுத்த ஆளுக்கு வந்து நன்றி கடன் பட்டாரோ, அந்த நன்றி கடன் தான் எல்லாருமே படுவான். அதைத்தான் நான் நேற்று ஒரு இதில் சொன்னேன். போதையை ஒழித்து விடுவேன், மதுவை ஒழித்து விடுவேன், அரசியலில் ஊழல் இல்லாமல் நடத்துவேன் எவனாவது சொன்னான்னா அவன் அயோக்கியன். நடக்கவே நடக்காது. சேவைன்னு அதில் சொன்னது என்ன? எதுக்காக நான் செலவு பண்ணி எம்எல்ஏ ஆகிறேன்? உங்களுக்கு சேவை செய்யறதுக்கா? பைத்தியமா? நான் இவ்வளோ காசு போட்டால் இவ்வளோ லாபம் எடுக்கலாம். என்ன ஐடியாவில் எம்எல்ஏ ஆகிறேன்? எம்எல்ஏ ஆகிட்டேன்னா அதிகாரிகிட்ட போகலாம், என்னோட சிபாரிசு பண்ணலாம், சிபாரிசு பண்ணுறதுக்கு நான் காசு வாங்கலாம், இதை சொல்லலாம், இதை டெண்டர் வந்து டெண்டரை வாங்கலாம், எவ்வளோ பணம் இருக்குது. அதுக்காக தானுங்களே அவ்வளோ செலவு பண்ணிட்டு வர்றேன் எலெக்ஷனில். இப்போ ஐயா வைகோ அவருடைய அரசியல் பயணம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இந்த ஈழத்தமிழர் பிரச்சனை ஐயோ வைகோவின் குரல் வந்து ஓங்கி ஒலிச்சது நம்ம பார்த்துருந்தோம். அந்த பிரச்சனைகள்ல வைகோ அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது? ஐயோ வைகோ அவர்கள் இன்னைக்கும் வந்து அதே நிலைப்பாட்டில் இருக்கா? வைகோ மேலே வந்து பிரபாகரனுக்கு பெரிய மரியாதை இருந்தது, அது எனக்கு தெரியும். பிரபாகரனை போய் சந்திச்சிட்டார். பிரபாகரனை சந்திக்கக்கூடாதுன்னு மத்திய அரசு சொன்ன போது அதில் தான் கலைஞருக்கும் வைகோவுக்கும் தகராறு இருந்தது. அதில் தான் இவர் ரகசியமாக, இன்னும் சொல்லப்போனால் பச்சையாக சொல்லணும்னா கள்ளத்தோணியில் வழியாக போய் பிரபாகரனை சந்திச்சிட்டார். சந்தித்த போது திமுகவை தடை பண்ணுற அளவுக்கு அது நிலைமை இதாகி போச்சு. அதனால தான் வைகோ கட்சி விட்டு வெளியே போனார் கலைஞர். ஏன்னா கட்சியே போயிடுற அளவுக்கு போயிடுச்சு. பிரபாகரனை வந்து தேச விரோதின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. டிக்ளேர் பண்ணதுக்கு பிறகு இவர் போய் பார்க்குறாரு,
பார்த்தாக்கா இதை திமுகவை சேர்ந்தவர் போய் பார்த்தாரு, திமுகவை பேன் பண்ணுங்கிற குரல் உடனே வந்துருச்சு. அதனால தான் அவர் நடவடிக்கை அவர் மேலே எடுக்க வேண்டியதாக இருக்குது. அவர் வெளியே போயிட்டார். அதனால தான் பிரபாகரன் இந்த ஈழத்தமிழருக்காக ஆதரவு தெரிவித்து சில ஆளுங்க, பிரபாகரனையை பார்க்காத சில பேர் ஈழத்துக்காக நான் தான் எல்லாம் செய்தேன்னு சொல்லி சொல்கிறாங்களே, அவனுங்க தான் கலைஞரை திட்டிகிட்டு இருப்பாங்க. கலைஞர் எந்த அளவுக்கு பண்ணாருங்கிறது எங்களை போன்ற நெருக்கமாக இருந்தவங்களுக்கு தெரியும். எம்ஜிஆர் என்ன பண்ணார், கலைஞர் என்ன பண்ணார், பிரபாகரன் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாருங்கிறது எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்களாம் கூட இருந்து பார்த்தோம். வைகோ வந்து ஈழத்தமிழருக்காக பெருசாக அப்போ வந்து அவரை சந்திக்கிறது கித்திக்கிறதெல்லாம் போனார். உண்மையை சொல்லப்போனால் ஈழத்தமிழருக்காக பெருசாக பாடுபட்டவர்னு எடுத்தாக்கா தமிழக தலைவர்கள் நெடுமாறன் தான். அவங்களுக்கு வீடு கொடுத்தார். அவருடைய வீட்டை இலவசமாக கொடுத்தார். அந்த வீட்டில் தான் பிரபாகரன் கூட இருந்தார். அதுக்கு அடுத்தா அப்படி போல ஒரு புலமை பெற்றார். அவங்க வீட்டை தான் அவங்க சாப்பிடுவாங்க. என்ன எப்போது நேரம் கிடைச்சதுன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போவாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனுடைய விளைவு வந்து அமெரிக்கன் கான்சல், அமெரிக்க துணை தூதர் வந்து வீட்டுக்கு வந்துட்டார். விடுதலை புலிகளை நாங்கள் ஆதரிக்கலை, நீங்கள் சபாநாயகராக இருக்கிறீங்க, உங்களுடைய ஆதரவு அவங்களுக்கு இருக்குது, அதை நாங்கள் லைக் பண்ணலன்னு வந்து சொல்லிட்டு போனார். இப்போ வைகோ அவர்கள் வந்து பிரபாகரனை போய் சந்திச்சார் அப்படிங்கிறதுக்காக திமுகலேருந்து வெளியேற்றினாங்க அப்படின்னு சொல்றீங்க. இதே நிலைப்பாடு தான் ஐயா கலைஞருக்கும் இருந்து, ஐயா பிரபாகரன் மேலேயும் ஈழ தமிழர்கள் மேலேயும் ஐயா கலைஞர் அவர்களுக்கும் ஒரு ஈடுபாடு இருந்து, அவர்களுக்கான இந்த உண்ணாவிரத போராட்டங்கள் ஐயா கலைஞர் என்ன பண்ணாருங்க. ஆனால் எம்ஜிஆர் கிட்ட பிரபாகரன் காட்டின ஈடுபாட்டை வந்து கலைஞர்கிட்ட காட்டல, அதுதான் உண்மை. ஆனால் அதே சமயத்தில் எம்ஜிஆர் செஞ்சது சில விஷயங்கள்லாம் இருந்தது. கலைஞர் எவ்வளவு உண்ணாவிரதமெல்லாம் இருந்தாருங்க. பிரபாகரனுக்கு ஈடுபாடு பூரா அங்கேருந்து காசு நிறைய கொடுத்தாரு எம்ஜிஆர். எல்லாத்துக்கும் மேலே பணம் நிறையா கொடுத்தாரு. இன்னும் சொல்லப்போனால் பிரபாகரன் தமிழ் தேசிய ஈழ விடுதலை வாங்கிட்டாக்கா அங்கேருந்து நம்ம ஒரு போராட்டத்தை தொடங்கி தமிழ்நாட்டை தனியாக பிரிக்கணும்னார் எம்ஜிஆர். எங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு டைனிங் டேபிளில், சாப்பாட்டு டேபிளில் அவர் சொன்னதை காதால் கேட்டவன் நான். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது பிரிவினவாதத்தில் எம்ஜிஆர் தீவிரமாக இருக்காரு. அன்றைக்கு பூரா எனக்கு தூக்கம் வரல. எம்ஜிஆர் இவ்வளோ தைரியமாக பேசுகிறாரு, இவ்வளோ இதாக சொல்கிறாரு. அவர் அதுவரை நான் ஒரு லட்சியவாதியாகவே நினைக்கல, ஏதோ ஒரு பொழுதுபோக்கு அரசியல்வாதியாக தானே. அன்னைக்கு தான் தெரிஞ்சது எந்த அளவுக்கு தீவிரமான திராவிட அரசியலில் அவர் இருக்காருங்கிறது எனக்கு அப்போ தான். இதெல்லாம் சில முக்கியமான விஷயங்கள். திராவிட இயக்க கொள்கைகளில் அவருடைய தீவிரத்தை நான் அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தான் அவர் மேலே இருந்த மரியாதை எனக்கு அதிகம் ஆச்சு. இதெல்லாம் ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் அண்ணா சொன்னது தான் இன்றைக்கு வரல இருக்குது. பிரிவினையை நான் கைவிட்டு விட்டேனே தவிர பிரிவினைக்கான காரணங்கள் இன்னும் அப்படியே தான் இருக்கிறது. கொள்கையை கைவிடவில்லை, தள்ளி வைத்திருக்கிறேன்னு தான் சொன்னார். திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்ட போது கண்ணதாசன் அதை வந்து பெருசாக எடுத்துக்கிட்டு திராவிட நாடுங்கிற இளவு விழுந்துருச்சு, இன்னும் பணம் ஒரு பணம் மாதிரி வச்சுக்கிட்டு திராவிட நாடு பணத்துக்கு அழுகையெல்லாம் பாடி அது அவ்வளோ கூத்தடிச்சு அட்டகாசம் பண்ணி தள்ளி கண்ணதாசன் காங்கிரஸில் சேர்ந்த புதுசு தன்னுடைய லாயல்ட்டியை விசுவாசத்தை காட்டுறதுக்கு இந்த அட்டகாசமெல்லாம் பண்ணிடும்போது கலைஞர் அண்ணா கிளீனாக சொன்னார், பிரிவினையை கைவிட்டு விட்டேன், தள்ளி வைத்திருக்கிறேனே தவிர கைவிட்டு விடவில்லை. காரணம் பிரிவினைக்கான காரணங்கள் அப்படியே தான் இருக்கிறது. இன்றைக்கி நம்மளை வந்து ஏன் பாஜக நம்மளை ஏற்றுக்க மாட்டேங்குது? அவங்களால நம்ம ஒத்து போக முடியல. எவ்வளோ பண்ணாலும் பாஜகன்னும் போது நமக்கு ஒரு அந்நியராக தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம். நான் ஒரு பாஜகனாக்கா இந்த பானிபூரி விற்கிறவன் அன்றைக்கின்றாங்க, அப்படி தான் அவங்கள அடையாளம் காட்டுறாங்க. அந்த கட்சி நம்ம ஊரில் வரவே முடியாது. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ஐயா எம்ஜிஆருக்கு பிறகு நம்ம அப்படின்னு எடுக்கலாம். எம்ஜிஆர் பிறகு எந்த தலைவருமே வந்து இந்த ஈழ விடுதலை போருக்கான ஒரு வலுவான ஒரு முன்னெடுப்பாளர் யாரும் எடுத்த மாதிரி நமக்கு தெரியல. ஐயா கலைஞராக இருந்தாலும் சரி, வைகோவாக இருந்தாலும் சரி, ஒரு வலுவான முன்னெடுப்பு யார்ட்டையும் பார்க்க முடியும். ஈழ விடுதலை போராட்டத்தில் என்னாச்சுன்னா, ஆரம்பத்தில் இருந்த வேகம் பிரபாகரன் ஒரு அளவுக்கு தன்னை நிலைப்படுத்திக்கிட்ட பிறகு அவருடைய கொள்கைகள் சரியா இல்லாமல் போயிடுச்சு. இது ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் நீங்கள் விசாரணைக்கு போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கு இந்த இந்திய அமைதிப்படை வந்து இலங்கைக்கு போனது, இந்த ரெண்டுக்கும் வந்து ஏதாவது தொடர்புகள் இருக்கு? அதனால தான் பண்ணதான் ஒரு இது பண்ணாங்க. பிரபாகரன் அதுக்கு சொன்ன பதில் வந்து தேவையில்லாத குழப்பத்தை பிரபாகரனை உண்டாக்கணும். நாங்களாம் ஊர் உலகம் பூரா பிரபாகரனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, எல்டிடிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்களாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட பேட்டியை கேட்கும்போது அது ஒரு துன்பியல் சம்பவம், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி இருக்கணும். இல்லை, அது சொல்லலையே. அது சொல்லாமல் அது ஒரு துன்பியல் சம்பவம்னாக்கா இவர் தான் செஞ்சிருப்பார் போட்டிருக்குங்கிற மாதிரி அவரே பேசிக்கிட்டார். அப்புறம் நாங்களாம் வாய முடிவு போயிட்டு அவராக சொன்ன பேச்சு அது. எங்களுக்கு என்ன போட்ட சில பேருக்கு இந்த கொலையில் ஈடுபட்டவங்க யாருங்கிறது தெரியும். சில கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விக்கு இன்னைக்கு ஒன்றும்
ராஜீவ்காந்தி கொலையில் வந்து பதில் கிடையாது. இன்னொரு பக்கம் வந்து காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகளே இதுக்கு பின்னாடி இருக்கலாம் அப்படின்னு அப்படிதான் பேச்சு. இல்லை அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்கங்க. யார் கொண்டா, எப்படி கொண்டாங்க, எங்க திட்டங்கள் நடந்தது, சிவராஜன் எங்க எல்லாம் பேசுனாங்கிறதெல்லாம் தெரியும், எங்களுக்கெல்லாம் தெரியும். சொல்ல முடியாது. எங்க ஒரிசா வரலும் வர்றாங்க சோனியா காந்தி ராஜீவ்காந்தியோட. புவனேஸ்வர்லேருந்து 1.5 மணி நேரத்தில் பூந்தமல்லிக்கு சென்னைக்கு வருது பிளேன். அது வரலும் கூட வந்தவங்க அங்கேருந்து திரும்பி டெல்லிக்கு போயிடுறாங்க. கிருஷ்ணகிரியில் இருக்காங்க ஜெயலலிதா. 1 மணி நேரம் டிராவல் பண்ணாங்க பூந்தமல்லிக்கு வந்துடலாம். கூட்டணி தொடங்கி வச்சு பேசுறதுக்கு ராஜீவ்காந்தி வர்றாரு. அந்தமா வரவே இல்லையே. ஏன் வரல? ஒரு தடவை இல்லை. அதே மாதிரி தான் அத்வானி அத்வானியோட கூட்டணியில் இருக்கும்போது கோயம்புத்தூர்ல வந்து கூட்டணியை பற்றி தொடங்கி வைக்கிறதுக்காக அத்வானி வர்றாரு. இந்தமா பக்கத்து ஊர்ல இருந்துட்டு அந்த கூட்டத்துக்கு போகவே இல்லை அத்வானி. அப்பதான் வந்து கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு இது பண்ணி 20 பேர் செத்தாங்க. ஒவ்வொரு தடவை குண்டு வெடிக்கும் போதெல்லாம் ஜெயலலிதா வந்து அங்கே இருக்க மாட்டாங்க. அது எப்படி ஒவ்வொரு தடவையும் அந்த சம்பவம் நடக்கும்போது ராஜீவ்காந்தி குண்டு வெடிக்கும் போது அந்தமா இல்லை, கோயம்புத்தூர் குண்டு வெடிக்கும் அந்தமா இல்லை. அது எப்படி அந்தமாளுக்கு எல்லாம் தெரியுது? 2 தடவை அந்தமா ஜெயிக்குது தேர்தல். ஓகே, உங்களை நேரத்தை எங்களுக்காக மிக்க நன்றி. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.